கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஒரு மனிதனை அக்கினியால் நிரப்ப அல்லது எரிய வைக்க அடுத்து பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவருடைய ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 104 சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 104 சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். அப்ப ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாக மாற பண்ணுகிறார். அந்த அக்கினி ஜுவாலையாக மாறுகின்ற கர்த்தருடைய ஊழியர்கள் உங்களை தொடும் பொழுது நீங்களும் அதே தேவாக்கினியினாலே நிரப்பப்படுகிறவர்களாக மாறுகிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் எபிரேய நிருப ஆக்கியோர் இதே வசனத்தை மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாட்டு சபைக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறத பார்க்க முடியும். எபிரேயர் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியர்களை அனுப்பி ஆண்டவர் அந்த அக்கினியை உங்களுக்குள்ள வைக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்த ஆவி, வசனம் இவைகள் தான் ஆண்டவருடைய அக்கினி உங்களுக்குள் வருவதற்கு முதல் காரியம் என்று சொன்னேன். ஆண்டவருடைய ஊழியர்களை கொண்டு இந்த 2 அக்கினியையும் தான் கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிறார். அதுல என்ன ஒரு சின்ன வித்தியாசம், சில தேவ மனுஷர்கள் உங்க மேல கைகளை வைக்கும் பொழுது அவர்களுக்குள் தேவன் கொடுத்திருக்கிற அந்த அக்கினி உங்களை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆதாரத்தை நான் காட்டி தரேன், அப்போ உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். உடனே அவன் கண்களில் 17 படிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆவி வந்த உடனே. சத்தமா சொல்லுங்க, ஆவி வந்த உடனே கண்ணு திறக்கணும். கண்ணு திறந்த உடனே எழும்பணும். எழும்பின உடனே ஞான ஸ்நானம் பெறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆவி பெற்றியடா? எம்மா சந்தோஷமா கேளுங்க, ஆவி பெற்றியடா? கண்ணு திறந்ததா? எழும்புனியடா? ஞான ஸ்நானம் பெற்றியடா? இப்ப நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க கை உயர்த்தணும். ஆவி பெற்றவர்கள் எல்லாம் கை உயர்த்துங்க. அப்ப பெறாதது நிறைய கிடக்கு, இன்னைக்கு அப்ப பெறணும். அல்லேலூயா. அப்ப சம்பவம் சரிதான், கேட்டியடா? ஆவி பெறல. அப்ப ஆவி பெறலன்னா கண்ணுல இருந்து என்ன வராது? செதிலு வராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவி பெற்றாதான் சில வெளிப்பாடெல்லாம் தெரியும், சில தெய்வீக காரியங்கள் எல்லாம் தெரியும். அல்லேலூயா. பவுல் அதை தெளிவா சொல்றார். கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றவனே அல்லாமல் ஆவிக்குரியவைகளை ஒருவனும் அடங்கி விளங்கிக் கொள்ள முடியாது. அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆவி இல்லாதவனுக்கெல்லாம் நாங்க நடத்துகிற ஆராதனை பைத்தியமா தோன்றும். விளங்கல நினைக்கிறேன். ஆவி இல்லாதவனுக்கெல்லாம் நாங்க பேசுகிற அந்நிய பாஷை பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியும். ஆவி இல்லாதவனுக்கெல்லாம் நடத்துகிற ஆராதனை இவனுக்கு என்னதான் மெண்டல் ஆயிட்டுன்னு தான் தெரியும். ஆனா ஆவி உண்டுன்னா ஆவி உள்ளவனுக்கு தெரியும் இது என்னதுன்னு.
அதனால ஆவி இல்லாதவன் கிண்டல் பண்றான்றதுக்காக நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்க விளங்குற மாதிரி சொல்றேன். உங்க கிட்ட எவனாவது வந்து நின்று ஒரு 10 நிமிஷம் உங்க குடும்பத்தை பத்தி பிரெஞ்சு லாங்குவேஜ்ல கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? கிழங்கு மயக்கு துடுப்பை எடுத்துட்டு வந்து அடி சாத்த மாட்டிய. தமிழ்ல பேச தெரிஞ்சா பேசு, இல்லாட்டா ஓலை நாட்டி விரட்ட மாட்டோமா கன்னியாகுமரி ஸ்டைல்ல. இதே தான். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதே இது பிரெஞ்சு லாங்குவேஜ் தெரிஞ்சா அவன் பேசுகிறது நமக்கு விளங்கும். பிரெஞ்சுக்கே போறோம், ஹிந்திக்கே வருவோம். விளங்கலையோ? அல்லேலூயா. நம்ம ஆட்கள் ஹிந்தியில பேசினா நமக்கு விளங்கினா தானே நம்ம ரிப்ளை கொடுக்க முடியும். आप क्या चाहिए கேட்டா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. அப்போ சகோதரமார் கூட இல்லையா ஒரு ஆளும்? அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும்னு அதுக்கு அர்த்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. இதை போலதான் ஆவியின் அபிஷேகம் இல்லாதவனுக்கு ஆவி என்ன விளங்காது. ஆவி பெற்றவனுக்கு தான் இது என்ன விளங்கும். அதனால தான் ஆவியின் அபிஷேகம் உள்ளவனுக்கு தான் வேதத்தினுடைய ஆழம் கூட விளங்கும். ஆவியானவர் சகல ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அந்த ஆவியினாலே அவர் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதனாலதான் சாதாரணமா பைபிள் படிக்கிற யாருக்கும் பைபிள் புரியாம இருக்கிறதுக்கு காரணம், பெரிய PhD டாக்டரேட் படிச்சு முடிச்சுட்டு வந்தாலும் பைபிள் அவன்கிட்ட கொடுத்தா அவனுக்கு 10 நிமிஷத்துல பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா அதுல இருக்கிற ஒன்னும் விளங்காது அவனுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை சாதாரணமானது நினைக்கிறீங்களோ? அபிஷேகம் சாதாரணமானது நினைக்கிறீங்களோ? பெரிய பெரிய டாக்டர்மாருக்கு விளங்காததை ஆக்கும் 3ஆம் கிளாஸ் படிச்ச கூமுட்டைகள் நமக்கு விளங்க முடியும். ஆவி உள்ள இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்குது. இப்ப புரிஞ்சவர்களுக்காக தோற்றுறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆவி பெற்ற உடனே கண்ணுல இருந்து என்ன விழுந்ததா? செதில்கள் விழுந்தது. செதில் விழுந்த உடனே தானா எழும்பினவன் சும்மா இருக்கல, உடனே போய் ஞான ஸ்நானம் பெற்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளால. நல்லா பேசுங்க. இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளால பத்தல்ல நல்லா சத்தமா சொல்லணும். இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளால சத்தமா சொல்லணும். இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளால ஆவிய கட்டாயம் பெற வேணும். சொல்லுங்க, ஆவிய பெறணும். ஆமென். செதில் விழுவதாக, எழும்புவீர்களாக, ஞான ஸ்நானம் பெறுவீர்களாக. இதுல கடுப்பு என்ன தெரியுமா? உண்மையை கொஞ்சம் வெளிப்படையா சொல்லிட்டு பிரசங்கம் பண்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. இதுல கடுப்பு என்னன்னா, எல்லாருக்கும் ஆவி வேணும், எழும்பணும், செதிலும் விழணும். ஆனா ஒரு சமாச்சாரம் மட்டும் முடியாது. என்னது? ஞான ஸ்நானம். அது மட்டும் நடக்காது. அது பாசம். அது அங்க குழப்பம், இங்க குழப்பம். அந்த புக்கில் வெட்டுவனும், இந்த புக்கில் வெட்டுவனும். ஒரு புக்கில் உனக்கு பேர் இல்லை, அது தெரியுமா? எந்த புக்கில் பேர் வெட்டினாலும் குழப்பம் இல்லை. ஒரு புக்கில் பேர் இல்லை, மகனவன் ஜென்மம் பாழு. விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். அது என்ன புக்கில் பேர் இருக்கணும்னு தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. என்ன ஜீவ புஸ்தகம்? என்ன ஜீவ புஸ்தகம்னு கேட்டேன். இதுல தெளிவுள்ள நம்ம பெந்தகோஸ்து பார்ட்டிகளுக்கு 99% தெளிவு கிடையாது. அதனால இந்த கேள்வியை திருப்பி கேட்டேன். எந்த ஜீவ புஸ்தகம்னு கேட்டேன். அண்ணா வருது எங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். அது என்ன பாச? ஜீவ புஸ்தகம் ஒண்ணு தானே? அப்படியா? தெளிவுபடுத்துகிறேன்னு. இனிமேல் இந்த டவுட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதாவது பரிசுத்த ஆவி புதிய ஏற்பாட்டு சபைக்கு தரப்படுவதற்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற இடம் ஜீவ புஸ்தகம். ஆனால் கிறிஸ்துவின் மணவாட்டி சபைக்குள் அங்கமாய் மாறின அத்தனை பரிசுத்தவான்களுடைய பெயரும் இருக்கிற இடம் ஆட்டு
ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறவனுக்கு பெயர் தான் கடைசி காலம் துணிக்கும் பொழுது எழும்போ மறுரூபம் அடையும், அது பரலோகத்துக்கு நேராய் போகும். அவன் மட்டும்தான் மணவாட்டி, பாக்கி எல்லாம் மணவாளினுடைய தோழர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பகல் வேளை கேட்கிறேன், என் புக்கு அந்த ஆட்டுக்குட்டியான என் பேரு அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாதி கையை காணல, நீங்க கை உயர்த்தட்டா உங்க பேர் இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்ப மறுபடியும் கேட்கிறேன், என் பேர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இல்லாத அவ்வளவு பேருக்கும் சொல்றேன், இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நாளைக்கு காலையிலேயே உன் பேர் எழுதுகிறதற்கு எல்லா ரெடியும் ஆயத்தமா இருக்குது. இன்னைக்கே ஞான ஸ்நானம் எடுக்காத அத்தனை பேரும் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு உங்களை கட்டாயம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது எந்த சங்கடனையினுடைய உபதேசமும் கிடையாது. ஞானஸ்நானம் என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினருடைய உபதேசம் கிடையாது. ஞானஸ்நானம் என்பது ஆண்டவராகிய இயேசு சொன்னதான உபதேசம். அல்லேலூயா. தண்ணீரில் மூழ்கி இதுவரைக்கும் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறாத யார் இந்த கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் தெளிவா சொல்றேன், வரலாம், ஆவியில நிரம்பலாம், கை தட்டலாம், உருளலாம், எல்லாம் செய்யலாம், அங்க போக முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்க. அல்லேலூயா. பரலோகம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லட்டா, உனக்கு ஒரு கண்ணை விட முக்கியமானது பரலோகம். 2 கண் உள்ளவனாய் நரகத்தில் போவதை விட ஒத்தை கண்ணுடையவனாய் பரலோகத்தில் போவது நல்லது. 2 கையில ஒரு கையை விட முக்கியமானது பரலோக ராஜ்யம். உன் 2 கை உள்ளவனாய் நரகத்தில் போறதை விட ஒத்தை கையனாய் பரலோகத்தில் போவது நல்லது. ஒரு காலை விட முக்கியம் பரலோக ராஜ்யம். இந்த உலகத்தில் கண் இல்லாமல் வாழ்வது தவறல்ல, கை இல்லாமல் வாழ்வது தவறல்ல, கால் இல்லாமல் வாழ்வது தவறல்ல, பரலோகத்துக்கு ஆயத்தம் இல்லாமல் வாழ்வது தவறே. அல்லேலூயா. பரலோகத்தில் உன் பேர் இருக்கிறதா? எங்க பேர்லாம் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சிலர் அதாவது குருட்டுத்தனமா நம்புவாங்க. உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்றேன், நீங்க இந்தியாவில் பிறந்தா உங்க பேர்லாம் எந்த மக்கள் தொகையில ஏறும் சொல்லுங்க? எந்த சிட்டிசன்ஷிப்ல ஏறும்? இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லையா? ஆமா. நீங்க ஃபேமிலியா போய் அமெரிக்கால செட்டில் ஆகி அமெரிக்கால உங்க பிள்ளை பிறந்தனா எந்த மக்கள் தொகையில அந்த கணக்கு ஏறும்? இவர் போனஸ் இந்தியன். ஆனா உங்க பிள்ளைகளுடைய பேர் எங்க என்ரோல்மெண்ட் ஆகும் தெரியுமா? சொல்லுங்க. அமெரிக்கால தான் என்ரோல்மெண்ட் ஆகும். அரேபியன் கண்ட்ரீஸ்ல உங்க பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுடைய பேர் எங்க ஏறும்? சத்தமா சொல்லுங்க. அரேபியன் கண்ட்ரீஸ் அப்படிதானே? அப்ப எங்க பிறக்கிறீர்களோ அங்கதான் உங்க பேர் என்ன ஆகுது? குடியுரிமை பெறுகிறது, என்ரோல்மெண்ட் ஆகுது, அல்லது சிட்டிசன்ஷிப் பெறுது தானே. இதுல விளங்கினவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொன்னார், ஆவியினாலும் ஜலத்தினாலும். இதை ஆவியில நிரம்பி பேசினா நீங்க கை தட்டிட்டு பெறுவீங்க, உங்களுக்கு ஏறாது. ஏறுற மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஏத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டாவலா, மறுபடி பிறவாவிட்டாலாவா? வசனத்தில் பாதிய முழுங்கியே பழகிட்டிய. மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று அப்பனான அம்மையான சொல்றேன். கன்னியாகுமரி பைபிள் சொன்னேன். அப்பனான அம்மையான சொல்லு. இயேசுநாதருடைய வார்த்தையின்படி மெய்யாகவே மெய்யாகவே, அது நம்ம சொல்றோம்ல, அடிச்சு சொல்லோம்ல, அந்த அடிச்சு சொல்றனாக்க அந்த வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. அதுக்கு இப்ப சில மெண்டல்கள் எல்லாம் உபதேசம் வேற மாதிரி கொடுத்துருக்கு. அது ஜலத்தினால் பிறப்பதுன்னா கர்ப்பப்பையில நம்ம தண்ணிக்குள்ள கிடக்கிறோம்ல, அதாக்க எதுல பிறக்கிறது? இதை நீங்க கேட்டிருக்கலாம், சில கும்பிட்டீங்க அப்படி பேசியிருக்கலாம். அதனால உங்களை தெளிவுபடுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சொல்லிக் கொடுக்கணும்ல, தப்பான உபதேசங்களை சரிப்படுத்தணும்ல. நான் சொல்லதை விட நீங்களே பைபிளில் ஒரு வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டா இயேசு சொன்னதுக்கு அர்த்தம் உண்மையானது என்னன்றத நீங்களே பைபிளில் படிச்சுக்கிடலாமா? வாங்க, தீத்துவின் நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாரும் பரிசுத்தவான்கள், மூத்தவர்கள், பெரியவர்கள் கையில் பைபிள் உண்டுன்னா, படிக்க தெரியும்னா தயவு செய்து இதை திறந்து படிக்கணும்னு எல்லாம் ஒன்று திறந்து பாருங்க. பைபிள் இருந்தால் எல்லாரும் திறந்து பார்க்கணும். செல்போனில் ஒத்த ஆள் திறக்கப்படாது. சரி, பைபிள் கையில் இருந்தால் பாருங்க, இல்லைன்னா பக்கத்தில் அப்படி கோழி எத்தி பார்த்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. வாசிக்க பார்ப்போம். தீத்து 3:5. நாம் செய்த உன் தொண்டையில கிருபை உண்டாகுவதாக. தம்பி வாசிப்பா. நாம் செய்த கிருபை உண்டாயிற்று. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், எல்லாம் கவனிக்கணும், அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும். என்ன முழுக்கு? என்ன முழுக்கு? மறு ஜென்ம முழுக்கு. அடுத்தது பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியின் ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் ரட்சித்தார். விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியினால் பிறத்தல்னா இப்ப என்னன்னு அதுல சொல்லுங்க, அந்த வசனத்துல சொல்லுங்க. ஆவியினால் பிறத்தல்னா என்ன? பரிசுத்த ஆவியினுடைய you are renewed as a new man or woman. புரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியினால உங்களை வேறு மனிதனாக உருவாக்குகிறார். அதைத்தான் சவுலுக்கு சொன்னார், கர்த்தருடைய ஆவி உன் மேல வருவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி சொல்லுங்க, வேறு மனுஷனாய் மாறுவாய். சாதாரணமான ஒரு மனுஷனை வேறு மனுஷனா மாற்றுவது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு செயல். இரண்டாவது, ஜலத்தினால் பிறக்கிறதுன்றதுக்கு அங்க சொல்றார் பாருங்க, மறு ஜென்ம. என்ன முழுக்கு? என்ன முழுக்கு? என்ன பைபிள் அப்படிதான் இருக்குன்னு சொல்றவங்கலாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க வேற பைபிள் ஏதோ வச்சிருக்காங்க போல. கையை உயர்த்தி சொல்லணும், இதை போலதான் என் பைபிள்ல இருக்குன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. அப்போ இப்ப மார்க் 16 சீக்கிரம் படிங்க. மார்க் 16. விசுவாசம் உள்ளவனாகி, மைக்கில் வாசிக்கிறோமா, அப்பதான் எல்லாருக்கும் கேட்கும். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். எதுக்குள்ளால தீர்க்கப்படுவான்? ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞான ஸ்நானம் பெறலைன்னா எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். மூஞ்ச அவங்க மூஞ்ச பாருங்க, என் மூஞ்சிய பாக்குறேன். ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டு 22 வருஷம் ஆயிட்டு. பக்கத்தில் அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஞான ஸ்நானம் எடுக்காட்டா சகோதரமார் மகனேன்னு சொல்றீங்க, சகோதரிமார் மகளேன்னு சொல்றீங்க. சரியா? மகனே பரலோகம் வரமாட்டேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆலயத்தின் கட்டுமான பணிக்கு 4 கோடி கொடுத்தேன், கொடுத்துக்கா. ஆண்டவரே, கோபுரம் கட்டி கொடுத்தேன், மேலே ஏறி இருந்துக்கா. ஆண்டவரே, மணி வாங்கி வச்சேன், பிடிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்கண்ணே. ஆண்டவரே, சேர் வாங்கி போட்டேன், மொத்தத்தையும் அடிக்கிட்டு அதுக்கு மேல ஏறி இரு. இதெல்லாம் பரலோகத்தில் வேலைக்காவாதப்பு, வேலைக்காவாது. பரலோகத்தில் போனோம்னா ஜீவ புஸ்தகத்தை திறப்பார். அங்க உன் பேர் இருந்தா தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். திட்டுவளையில பிறந்து சென்னையில வாழுகிற ஜபாயேசாசபை தூக்கு. கோடியூர்ல பிறந்து கொலசேரத்துல ஊழியம் செய்யற செல்வீனா தூக்கு. அப்படிதானா? அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஏமாத்த தெரியாதுன்னு, எனக்கு ஏமாத்த தெரியாது. இருக்கிற உண்மையை சத்தியமா சொல்றேன். சவால் விடுறேன். பகிரங்கமா லைவ் போயிட்டு இருக்கு. சவால் விடுறேன். நான் வச்சிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நான் பிரசங்கம் பண்ணின இந்த ஞான ஸ்நானத்தை தள்ளி வேறொரு ஞான ஸ்நானம் எழுதி இருக்குன்னா மகனை பைபிள்ல இருந்து கொண்டு வா, நான் பேசுறேன் உங்ககிட்ட. எவனாவது பேசின இதிகாசத்தை கொண்டு என்கிட்ட வராத.
அந்த சரித்திர ஆசிரியர் எழுதுனா, இவன் எழுதுனா, அவன் எழுதுனா, அவன் சாதனை செஞ்சா, இவன் சாதனை செஞ்சா, அவன் ஞானஸ்நானம் எடுக்கல, அவன் போக மாட்டானா, இவன் போக மாட்டானா, இந்த கதையெல்லாம் உன் பாக்கெட்ல வை. கர்த்தருடைய வேதத்தில் வசனம் இருக்கா, கொண்டு வா. இந்த ராத்திரி வேளை, இந்த பகல் வேளை, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். வஞ்சிக்கப்படாதிருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏமாந்துராத. ஏமாந்துராதன்றதுக்கு அர்த்தத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா. நான் ஒரு தடவை ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒருவன் ஒரு டோல்கேட் பக்கத்துல மல்லிகை பூ வித்தான். என்ன பூ வித்தான்? சத்தமா சொல்லுங்க. மல்லிகை பூ வித்தான். அந்த மல்லிகை பூவை பார்த்தீங்கன்னா பெரிய பந்தா இருந்தது. அந்த பெரிய பந்து மல்லிகை பூவை விற்கும் போது ஜன்னல் ஓரமா ஒவ்வொருத்தன்றையா வந்து சொல்றான், சார் ஒன்லி 50 rupees, சார் ஒன்லி 50 rupees. சிலவனுக்கு இந்த பந்து பெருசா இருக்கிறத பார்த்த உடனே என்னாச்சு, 50 ரூபாய்க்கு இவ்வளவு மல்லிப்பூ கிடைச்சா என் பொண்டாட்டி ஒரு வாரம் வச்சு வச்சு என்ன செய்வா, வைப்பா அப்படின்னு அதுல ஒருத்தன் வாங்கினான். மேட்ரை கேளுங்க. வாங்கிட்டு தலைவர் வச்சிருந்தது சின்ன பேக் ஆக்கும். என்ன பேகு? இவன் சொருவி சொருவி பார்த்தான், பந்து உள்ள. இவனு மூளை வேலை செஞ்சது. சுத்தி வச்சாதான போவாது, அவுத்து இஞ்சி இஞ்சா உள்ள விடுவேன். நான் பக்கத்து சீட்டில் இருக்கேன். எனக்கு ஏற்கனவே இந்த மேட்ரு எல்லாம் தெரியும். இவன் வாங்கும்போது சொன்னா கேட்பானா? கேட்க மாட்டான். அதுக்கு வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. இவன் பிரிச்சான். பிரிச்சுக்கிட்டு தலைவர் மடியில் வச்சுக்கிட்டு இழுத்து இழுத்து உள்ள தள்ளுறாரு. சிரிச்சு சிரிச்சு தள்ளுறான். ஒரு 10 சுத்து தாண்டின உடனே பூ இல்ல, நியூஸ் பேப்பர் மட்டும் இருக்கு. அவன் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசலாம் பாருங்க. ஒரு 15 நிமிஷம் எனக்கு காதுல ரத்தம் வராதது மிச்சம். வணங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லு. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லு. இதுக்கு பேராக்கு என்னது? அது தமிழ் வார்த்தை, பைபிள்ல இருக்கிற வார்த்தை. என்ன இதுக்கு பேராக்கு என்னது? வஞ்சிக்கப்படுதல். பெருசா உன்னை காட்டி உண்மையை மறைக்கிறதுக்கு பேராக்கு என்னது? வஞ்சிக்கப்படுதல். சாத்தானுடைய முதல் ஆயுதமே வஞ்சிக்கப்படுதல். அவன் வஞ்சிக்கிறது தான் அவனுக்கு முதல் ஆயுதம். இயேசு சொன்னார், இந்த கனியை சாப்பிடுகிற நாளிலே சாவாய். சாத்தான் என்ன சொன்னான்? சாகவே மாட்டாய், தேவ தூதர்களைப் போல மாறுவாய். தேவர்களைப் போல மாறுவாய். விழுந்து போனவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உண்மையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு சீசனாக மாறினா பரலோக ராஜ்யம் போவாய். இல்லாட்டா செல்லியம் பாஸ்டர் போன்னு சொல்ல மாட்டாரு, ஜெபாயசுதாசன் துரத்த மாட்டான், பாஸ்டர் பால்ராஜும் துரத்த மாட்டாரு, வேற ஒரு ஆளும் உங்களை துரத்த மாட்டோம். இங்க யாரு வேணாலும் வரலாம். உங்களை போங்கன்னு சொல்லுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாங்க வரணும்னு தான் விரும்புவோம், கடைசி வரைக்கும் வரணும்னு தான் விரும்புவோம். ஆனா இந்த விருப்பம் இயேசுநாதர்கிட்ட இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்கள்கிட்ட இருக்கிற விருப்பம் இயேசுநாதர்கிட்ட இல்லை. இயேசுநாதர்கிட்ட போனோம்னா அவர் சொன்ன மாதிரி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி ஞானஸ்நானன்றது என்னன்னு இன்னும் ஒரு விளக்கம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஐயா சமயம் போயிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். ஞானஸ்நானத்தை பத்தி 1 பேதுருல ஒரு வசனம் இருக்கு, சீக்கிரமா படிங்க. ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை, 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அங்க எழுதியிருக்கு பாருங்க, நல் மனசாட்சியினுடைய, தம்பி என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க, படிங்க. நல் மனசாட்சியின், நல் மனசாட்சியின், அந்த வார்த்தை வாயிலிருந்து வரட்டு. நல் மனசாட்சியின், நல் மனசாட்சியின், நல் மனசாட்சியின். ரைட்டு. நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க, பாச செல்வினும் பாச ஆனந்தம் சீக்கிரமா வாங்க. ரைட்டு. உடன்படிக்கையை விளங்க வைக்கிறதுக்கு பாருங்க. வாருமையா ரெண்டு பேரும் இப்படி நில்லுங்க, ரெண்டு பேரும். உதாரணத்துக்கு சொல்லுதேன், என்ன கவனமாக தான் நிற்கணும், அப்புறம் பிரைஸ் எல்லாம் போயிடும். கவனிங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். இவங்க இப்போ ரெண்டு பேருமே ஆம்பளை தான், என்ன புரியலையோ? எம்னா இதுல வேற ஏதாவது சேர்த்தா பிரச்சனை ஆயிடும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வாலிப வயது, ஒருவரை ஒருவர், அதாவது இதுல யாராவது ஒரு ஆளு ஒரு ஸ்திரீன்னு நினைச்சுக்கிடுங்க, என்ன கற்பனை பண்ணிக்கிடுங்க. யாரையும் ஸ்திரீன்னு சொல்லப்படாது, பிரச்சனை ஆயிரும். ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள், உங்களுக்கு எப்படி தோணுதோ யாரை வேணாலும் நினைச்சுக்கிடுங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பெரியோர்களால கணவன் மனைவியா மாறுறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு. ரெண்டு பேருக்கும் பிடிக்கவும் செஞ்சாச்சு. ரைட், ஓகே. அன்று முதல் இவங்க ரெண்டு பேருக்கு வாட்ஸ்அப்பும் ஒரு ஆளுக்கும் இல்லாத பிஸி அங்கதான் இருக்கும். நீங்க எத்தனை 1000 மெசேஜ் அனுப்பினாலும் ஆன்லைன் வரும், பட் தேர் வில் நாட் பி எனி ரிப்ளை. ஒரு அல்லேலூயா. இங்க இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹனி, டார்லிங், ஸ்வீட் ஹார்ட், செல்லம், தங்கம், அளவும் கணக்கும் கிடையாது. அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற எத்தனை கலரான ஹார்ட் உண்டோ அத்தனை ஹார்ட்டையும் யூஸ் பண்ணது இவங்களா தான் இருக்கும். உதாரணம், அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. உதாரணம் அது மனசுல வச்சுக்கிடுங்க. திரும்ப திரும்ப உதாரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆமா, நல்ல வேளை ரெண்டு பேருக்கு மனைவி எங்க இருக்கணும், அதனால தப்பிச்சேன். அம்மா உதாரணத்துக்கு சொல்றேன், குழப்பம் உண்டாக்கிறாங்க. ரைட், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்க ரெண்டு பேரையும் பார்த்து கேட்கிறேன், ஒரு கல்யாணத்துல நீங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணாம ரோட்ல பப்ளிக்கா போக முடியுமா? இப்போ உள்ள கேவலமானதெல்லாம் போகுது, அது போட்டும். சட்டத்தின்படி கேட்கிறேன், போக முடியுமா? முடியாது. முடியாதான்? ஏன் போக முடியாது? உடன்படிக்கை பண்ணது. உடன்படிக்கை பண்ணாட்ட போகப்படாதோ? உடன்படிக்கை பண்ணாட்டா போகப்படாதான் சட்டம். ரெண்டாவது, ஒருத்தரை ஒருத்தர் சரீரத்தில் தொட முடியுமோ? சட்டபூர்வம் உடன்படிக்கை. உடன்படிக்கை பண்ணாட்டா எதை தொடப்படாதான்? எதை தொடப்படாதான்? சரீரத்தை தொடப்படாது. உடன்படிக்கை பண்ணாட்டா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள வாழ முடியுமோ? மட்டையால அடிப்பாங்க, அப்படிதானே? ஏன்? உடன்படிக்கை பண்ணல, உடன்படிக்கை பண்ணல. நாலாவது, உடன்படிக்கை பண்ணாத நீங்க உங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தருடைய சொத்து, நன்மை, பணம், இன்சூரன்ஸ், கோல்டு என்ன இருந்தாலும் அதுல 10 பைசாக்கு ஒருத்தருக்கு உரிமை உண்டா? இல்ல. ஆனா பேச்சு என்னது? டார்லிங், ஸ்வீட் ஹார்ட், ஐ லவ் யூ. வேற அதெல்லாம் எழுதான் தெரியும். விளங்குனவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இவைய ரெண்டு பேரையும் கொண்டு இங்க நிறுத்திட்டு எங்களை மாதிரிப்பட்ட ஆளுவ மைக்கையும் கையில கொடுத்து சொல்றா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும். சிலருக்கு சிரி வருது, அந்த நாளை ஞாபகப்படுத்துற மகனே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லி பறக்கி கையையும் பிடிச்சு இங்க கையை ரெண்டையும் தூக்கி காட்டிட்டு சொல்லும், இன்று முதல் இவர்கள் இருவரும் கணவனும் மனைவிமார்கள் இருக்கிறார்கள் என்று சபைக்கு தெரிவிக்கிறோம். தேவன் இணைத்ததை
இன்னைக்கு அதை தான் சொல்லி விடுதோம். ஆனால் அதை தானே செய்யானுவேன். தேவன் இணைச்சத மனசே பிரிக்கப்படாது. ஒரு அல்லேலுயா சொல்லிருங்க பாப்பா. இப்போ நல்ல ஒரு அல்லேலுயா சொல்லுங்க. இவ்வளவு சொல்லி முடிச்சு நாங்கள் ஆசீர்வாதம் போட்டு அனுப்பின பிறகு நீங்க பைக்கில் போன எவனாவது கேட்க முடியும்? கேட்டோம்னா பல்லு ஒன்றும் உள்ள இருக்காது இல்லையா? அதுக்கு பிறகு இந்த பயல இந்த பெண்ணை எங்க கூட்டிட்டு போகுதுன்னு கேட்க முடியும்? இந்த பையன் இந்த பெண்ணை எங்க கொண்டு கரங்கியான்னு கேட்க முடியும்? மற்ற 2 பேரும் ஹோட்டல்ல இருந்து தின்னத பார்த்தேன் சொல்ல முடியும்? அப்ப எல்லாத்தையும் நாசமாக்குறதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? உடன்படிக்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உடன்படிக்கை இல்லாம ஒருத்தரை ஒருத்தர் தொட முடியாது. ஒருத்தருக்கு சரீரத்தில் இன்னொருத்தருக்கு பங்கு கிடையாது. ஒன்னா ஒரு அறைக்குள்ள வாழ முடியாது. அது அவங்களுக்கு சொத்துக்கு மேல உரிமை கிடையாது. விளங்கிட்டு நினைக்கிறேன். இப்ப சொல்றேன், கிறிஸ்து என்கிற மணவாட்டி சபையில கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணாத யாருக்கும் அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு இல்லை. அவரோடு கூட அந்த மகிமையான அறையில ஒன்னா வாசம் பண்ண முடியாது. அவருடைய சொத்துக்கு மேல யாருக்கும் உரிமை இல்லை. உடன்படிக்கை பண்ணினவன் மட்டும்தான் அவருடைய மணவாட்டியாக மாற முடியும். ரொம்ப நன்றி. இது முதல் ஒருவனும் உங்களை ஊத்தரப்படுத்தாதிருப்பானாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆவியில நிரம்பி கையை தட்டி துதிச்சிட்டு போறது எங்களுக்கு சந்தோஷம் தான். அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் எது சந்தோஷம் தெரியுமா? பரலோகத்திலிருந்து இதெல்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம். பரலோகத்தில் எது சந்தோஷம் தெரியுமா? உங்க பேர் அங்க எழுதுகிறது தான் பரலோகத்துக்கு சந்தோஷம். என்ன ஆண்டவர் சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுற எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? கை உயர்த்துங்க. என்ன ஆண்டவர் சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புகிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த ராத்திரி என்னுடைய கேள்வி, உங்களில் எத்தனை பேர் கர்த்தரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறீர்கள்? நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி. இதுவரைக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞானஸ்நானம் எடுக்காத யாராவது இங்க இருந்தா 2 கையையும் கூப்பி உங்கள் மேல் ஆத்தும பாரத்தோடு, நீங்க ஒருவரும் நரகத்தில் போகக்கூடாது என்பதற்காக தாழ்ந்த பணிந்த உள்ளத்தோட உங்களை பார்த்து நான் சொல்றேன், வாய்ப்பை நவிழ விடாத. இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்தி பரலோக ராஜ்யம் வந்து சேருவதற்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பாயா? உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பாயா? இந்த ராத்திரியாவது தீர்மானம் பண்ணுவாயா? உனக்குள் இருக்கிற வீணான வைராக்கியங்களை தூர எறிஞ்சு விடு. வசனத்தின்படி வாழு. உன்னை சபை மாற நான் சொல்லல, உன்னை கோத்திரம் மாறுறதுக்கு நான் சொல்லல. ஆண்டவர் சொன்ன அந்த உண்மையான ஞானஸ்நானத்தை எடுத்து பரலோகத்துக்கு வாணுதானே சொல்றேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டு உன் வருமானத்தை எல்லாம் எனக்கு தான் நான் சொல்றேன். உன் சொத்தை எனக்கு எழுதி வை நான் சொல்றேன். இன்னைக்கு மைக்க வச்சுட்டு நான் போயிட்டோம்னா என் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ? அப்ப நான் இவ்வளவு ஏன் உங்களுக்குள்ள பணிஞ்சு பேசணும்? எங்களை எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு ஆத்மாவையும் நரகத்தில் போக விடக்கூடாது. எல்லாரையும் பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். இது எங்க மேல விழுந்த கடமை. அதுக்காக தான் ஊழியம் செய்கிறோம். அதுக்காக தான் கண்ணீர் வடிக்கிறோம். அதற்காக தான் பாடுபடுறோம். என்னைக்காவது கர்த்தருக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுக்கணும்னு மனசுல ஆசை வர்றவங்கெல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பலாமா? எழும்பிட்டு உட்கார போகிறோம். வேகமா எழும்புங்க பார்க்கலாம். சீக்கிரமாய் சீக்கிரமாய். கூட்டம் முடியல, என்ன ஒரு பகுதி தான் முடியுது. சீக்கிரமா எழும்புங்க. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமா எழும்புங்க. ஜி கொடுங்கப்பா, ஜி மேஜர். கைகளை உயர்த்தி எந்த உள்ளம் தங்கும்
இயேசு நாயகா. கைகளை உயர்த்தி எந்த உள்ளம் தங்கோ இயேசு நாயகா. இயேசு நாயகா. சொல்லுங்கள், இயேசு நாயகா. எந்த உள்ளம் தங்கோ இயேசு நாயகா. கண்களை அப்படியே மூடிக்கொள்ளுங்கள், கைகளை எல்லாம் கீழே போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன பிள்ளையை போல பயபக்தியோட தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் இருதயத்தில் ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் இயேசுவின் வருகை இன்று நம்மை சந்தித்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. எப்போ நம்முடைய வாழ்க்கை முடியும்னு தெரியாது. ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படுமானால் நான் பரலோகத்திலே போய் சேர்வதற்கு பாக்கியம் உள்ளவனாயிருப்பேனா? பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாக இருப்பேளா என்பதை ஒரு கணம் சிந்தித்துப்பார் சகோதரி, ஒரு கணம் சிந்தித்துப்பார். வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் கண்களை மூடுங்க. தம்பிமார் ப்ளீஸ் தயவு செய்து கண்களை மூடுங்க. தங்கச்சிமாரெல்லாம் கண்ணை மூடுங்க. 14 வயது பூர்த்தியாகி 15 வயதிற்கு உள்ளே வந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து கிறிஸ்துவின் வேலைக்காரனாக நின்று கொண்டு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். உங்கள் கண்கள் மூடியிருக்கட்டும். உங்கள் சிந்தைகளை நீங்கள் சிதற விடாதிருங்கள். இந்த பகல் வேளை ஞானஸ்நானம் என்பது மிக மிக முக்கியம். பரலோகத்துக்கு போக வேண்டியது முக்கியம். ஏன் இந்த பகலில் ஞானஸ்நானத்தை உங்களுக்கு அழுத்தி பேசுகிறேன்? காலம் தள்ளுவது எங்களுடைய வேலை அல்ல. இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் நாளைக்கே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். இந்த பகல் வேளையாவது நான் ஞானஸ்நானம் பெறணும், ஞானஸ்நானம் பெற்று பரலோகத்துக்கு போகணும். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு யாரும் உங்களை கட்டாயப்படுத்தவும் முடியாது, யாரும் உங்களை தடுக்கவும் முடியாது. ஏனென்றால் உங்களை தடுக்கிற யாரும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. யோசித்துப்பார். காலேஜ் முடிஞ்ச பிறகு எடுக்கலாம் நினைக்கிறியே, அது வரைக்கும் வாழ்க்கை கேரண்டி உண்டா? என் புருஷன் என்னைக்கு ரட்சிக்கப்படுவானோ அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கலான்னு முடிவு பண்றியே, சிந்தித்துப்பார். அது வரைக்கும் வாழ்க்கை நீடிக்குமா? இயேசு வராதிருப்பாரா? எந்த காரியங்களை நீங்கள் இருதயத்தில் வைத்திருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பாக்கி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சகோதரமே சகோதரி, இன்று இந்த பகல் வேளையாகிலும் நான் ஞானஸ்நானத்தை பற்றி சரியாய் விளங்கிக் கொண்டேன். நான் இந்த நல்மன சாட்சியினுடைய உடன்படிக்கையை கர்த்தரோடு செய்து கொடுத்து ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் அவருடைய மனவாட்டியில் ஒருவனாக நான் மாற விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஒன்றென்றால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். Praise be to God. ஆமென். உயர்த்தப்படுகிற கரங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் யாரெல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இன்னும் நேரம் கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆமென். 14 வயது பூர்த்தி ஆகி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இந்த பகல் வேளையில நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். தங்கச்சி நல்ல கையை உயர்த்திக்காமா. Praise God. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென் ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். நல்ல கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். Praise God. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்களை முன்ன கூப்பிட மாட்டேன். ப்ளீஸ் பயப்படாதீங்க. கைகளை உயர்த்துங்க. முன்ன வர்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் கூச்சம்னு எனக்கு தெரியும். டோன்ட் வரி. கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். Praise God. கை உயர்த்தின அத்தனை பேருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். கூட்டம் முடிந்த பிறகு தேவனுடைய மனிதரை சந்தித்து பேசி போகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கை உயர்த்தின எல்லாருக்காக கரம் கொட்டி மற்றவர்கள் எல்லாரும் கை தட்டி கர்த்தரை துதிங்க. ஆமென். கை உயர்த்தின எல்லா தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து சீக்கிரமாக இந்த உடன்படிக்கையில் அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய நல்ல கை கொட்டி வாயை திறந்து நன்றி அப்பா.
அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா கரம் தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் நல்ல கைகளை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் ரட்சண்ய கொம்பை உயர்த்துங்கள் ராஜாவை உயர்த்துங்கள் மகிமையின் தெய்வத்தை உயர்த்துங்கள் அவர் கன்மலை அவர் சத்தியமுள்ள தேவன் அவர் நியாயக்கேடில்லாதவர் ஆமென் அமர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ப்ளீஸ் பி சீட்டட் praise God கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்ப ஒரு மனிதனை ஆண்டவர் அனல் உள்ளவனாக மாற்ற ஆண்டவர் பயன்படுத்துகிற மூன்றாவது நபர் யார் அது தேவனுடைய மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சரி அனல் அடையும் பொழுது வருகின்ற மாற்றங்கள் என்ன நேரம் நமக்கு முன்னே வேகமாய் போய்விட்டது நான் நினைத்த காரியங்கள் வேற நடக்கிற காரியங்கள் வேற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை அனல் அடைய வைக்க காரணம் என்ன அனல் அடைந்தால் வருகிற மாற்றங்கள் என்ன வாசிக்க கேட்போம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 32 முதல் 37 வரை உள்ள வேத வசனங்கள் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 32 முதல் 37 வரை உள்ள வேத வசனங்கள் எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ இந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் அந்த பிள்ளை அந்த கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் கைகள் அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அவன் எழுந்து அறை வீட்டில் அங்கும் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள் ஹல்லேலூயா அனல் அடைகிறவனுடைய அனுபவம் என்ன அனல் அடைகிற சரீரத்திலே செத்தவைகள் எல்லாம் உயிரோடு எழும்புகின்றன கை தட்டி வாயை திறந்து துதிங்க பார்க்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அனலாக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்குள்ளே செத்து கிடக்கிற அனுபவங்களை கர்த்தர் இந்த நாளிலே உயிரடைய செய்வதற்காக உயிர்ப்பிக்கிறதற்காக உங்களை அனல் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் praise God hallelujah அப்போ அனல் அடைஞ்சா என்ன நடக்கும்ன்றத முதல்ல பார்க்கிறோம் அது என்ன செத்து போன ஒரு சரீரம் உயிர் உள்ளதாக மாறுகிறது இல்லையா அப்ப அனல் அடைஞ்சா மனிதனுடைய சரீரம் உயிர் அடைகிறத வச்சு ஆவிக்குரிய சரீரத்துக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஆத்தும சரீரத்துக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி இத பேசுறதுக்கு விரும்புகிறேன் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ரைட் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செத்து போனவனுக்கு கண்ணு பாக்குமா பார்க்காதா சத்தமா சொல்லுங்க பாக்குமா பார்க்காதா பார்க்காதுன்னு சொல்றவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்காது அப்போ உயிர் உள்ளவனுக்கு கண்ணு பாக்குமா பார்க்காதா பாக்குன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படியானா அனல் கொண்ட சரீரத்தில் உயிர் வந்ததுன்னா பார்க்காத கண்ணு பார்த்ததுன்னா இன்றைக்கு சொல்றேன் நீ ஆவியில் அனல் உள்ளவனாய் மாறினால் இன்று முதல் உன்னுடைய கண்கள்
எஸ் உடபா கபாலா தரிசனம் பார்க்கிற கண்களாய், சொப்பனம் பார்க்கிறவைகளாய், வெளிப்பாடுகளை பார்க்கிறவைகளாய் கர்த்தர் உன் கண்களை உயிர்ப்பிக்கும்படி ஆவியை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள். கரபா கபாரா லைடபா கபாரியாந்தனா உடபலபா சந்தனா. இதுவரையிலும் தரிசனம் காணாத உன் கண்களை தரிசனம் காண்கிற கண்களாய், வெளிப்பாடு பார்க்கிற கண்களாய், தேசத்தை குறித்த வெளிப்பாடுகளை நீ பெற்றுக் கொள்ளுகிறவளாய், குடும்பத்தை குறித்த வெளிப்பாடுகளை நீ பெற்றுக் கொள்ளுகிறவளாய், ஊழியத்தை குறித்த வெளிப்பாடுகளை நீ பெற்றுக் கொள்ளுகிறவளாய், உன்னை மாற்றும்படி கர்த்தர் உன் கண்ணை இன்றைக்கு திறக்கிறார். அனல் அடையட்டு. செத்த கண்ணுல உயிர் வருது, செத்த கண்ணுல உயிர் வருது. ரட்சிக்கப்பட்ட பூசல தரிசனம் பார்த்துட்டு இருந்தியே, அந்த கண்ணு செத்து போச்சா, திரும்ப உயிர்ப்பிக்கிறார், திரும்ப உயிர்ப்பிக்கிறார், திரும்ப உயிர்ப்பிக்கிறார். பெற்றுக்கொள். உன் கண்ணு தரிசனம் பார்க்கிற கண், வெளிப்பாடு பார்க்கிற கண், உன் கண்ணை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். விட்டு கொடுத்து ஆராதி. வல்லமை இறங்குது, கண்ணுல வல்லமை இறங்குது. உன் கண்ணை அடைச்சிட்டு இருக்கிற செதில விழ வைக்கிறாரு. கண்ணுல அடைச்சிருக்கிற செதில் விழுது. சவுலுக்கு கண்ணுல இருந்து விழுந்த செதில போல உன் கண்ணுல அடைச்சிட்டு இருக்கிற பாரம்பரிய செதில விழ வைக்கிறாரு. சபிக்கப்பட்ட செதில்களை விழ வைக்கிறாரு. மாமிசத்தின் கிரியைகள் அந்த செதில விழ வைக்கிறாரே. ஆராதி. பிறவி குருடனின் கண்ணை திறந்தவர் இன்றைக்கு உன் கண்ணை திறக்கிறார். ரட்சிக்கப்பட்டு இதுவரைக்கும் உன் கண்ணு தரிசனம் பார்க்கலையோ, உன் கண்ணு வெளிப்பாடுகளை பார்க்கலையோ, உன் கண்ணு தெய்வீக கிரியைகளை காணலையோ, வேதத்தினுடைய அதிசயங்களை உன் கண்ணு இன்னும் பார்க்கலையோ, ஆவியானவர் தெளிவா சொல்றார், இந்த பகல் வேளை உன் கண்ணை திறக்கிறேன். இந்த பகல் வேளை உன் கண்ணை திறக்கிறேன். ஆனால் அடை உன் கண்ணு உயிரடையுது. வெளிப்பாடு உள்ள கண்ணாக உன் கண்ணு உயிரடையுது. அக்கினி பற்றி பிடிக்குது. உடபல கபலமரா உன் கண்ணை கை வச்சிருக்கிற சபிக்கப்பட்ட ஆவி வெளியேறுது. உன் கண்ணை அடைச்சு வச்சிருக்கிற சாத்தானிய வல்லமை வெளியேறுது. பிசாசே வல்லமை பாயுது. கண்ணுல போராடுகிற வலுசற்ப ஆவி வெளியேறுது. கண்ணுல போராடுகிற இச்சையின் ஆவி வெளியேறுது. கண்ணுல போராடுகிற மாமிசத்தின் ஆவி வெளியேறுது. விடுதலையை பெற்றுக்கொள். ஜெபிக்க உட்கார்ந்தாலே உறக்கத்தை கொண்டு போடுகிற கனடி திரையின் ஆவி உன் கண்ணை விட்டு ஓடுது. பெற்றுக்கோ. பிடிக்குதுன்னா கர்த்தருடைய அக்கினி. எஸ் கண்களில் பாய்கிறது. எஸ் கண்ணை அடைச்சு வச்சிருக்கிற எல்லா சபிக்கப்பட்ட கிரியைகளும் அந்தகார வல்லமை அல்ல. பெற்றுக்கொள். விடுதலையை பெற்றுக்கொள். இனி உன் கண்ணு சாதாரணமான கண் அல்ல. இனி நீ வெளிப்பாடுகளுக்காக யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் கண்ணை திறப்பார். நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு வெளிப்பாடுகளை காணுமாய். எசேக்கியேலுக்கு திறந்த கண், ஆமோஸுக்கு திறந்த கண், ஆமென், உனக்கு திறக்குது. எலியாவுக்கு திறந்த வெளிப்பாடின் கண்ணு, எலிசாவுக்கு திறந்த வெளிப்பாடின் கண்ணு உனக்கு திறப்பதாக. பார்வை அடைவாயாக.
பார்வை அடைவாயாக. உடமரமா கமரதனமா ஹந்தரமனா உடகர கத்தன் கடகத்துடா லகத்தனி பிரைடல் கமலா. உன் பிள்ளையை குறித்த எதிர்காலத்தை கண்டுகொள்ளுகிற கண் உன் குடும்பத்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது, இனி உனக்கு என்ன சம்பவிக்க போகிறது. யோவானுக்கு கண்ணை திறந்து சொல்றார், ஏறி வா, இனி உனக்கு சம்பவிக்க போகிறதை காண்பிக்கிறேன், இனி சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு காண்பிக்கிறேன். இந்த பகல் வேளை சிலருடைய கண்ணை திறக்கிறார், வெளிப்பாடுகளை பார்க்க, வருங்காலங்களை பார்க்க. தெய்வத்தின் அக்கினி, தெய்வத்தின் மகிமை அத்தனை பேருக்கு உண்டாகட்டு, அத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடை தெய்வம் தருகிறார். Praise God. எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை ஒரு நிமிஷம் பிடிங்க பார்க்கலாம். கண்ணை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கோர்த்து கொள்ளுங்க. குட்டி தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாரும் கையை பிடித்துக் கொள்ளுங்கடா, எல்லாம் பிடித்துக் கொள்ளுங்கடா, எல்லாம் பிடித்துக் கொள்ளுங்கடா. கண்ணை மூடுங்க, தங்கச்சிமார் எல்லாம் பிடித்துக் கொள்ளுங்கம்மா. ஆமாம், சகோதரிமாரெல்லாம் பிடித்துக் கொள்ளுங்க பார்க்கலாம். நான் சொல்ல வரைக்கும் யாரும் கையை விடக்கூடாதுன்னு. கிருபை பெற்ற எல்லாரும் சத்தமாக அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கணும். என்ன, கை தட்டவே கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஆவியில் எழுப்புதல் வரும், உண்மைதான். ஆனால் தட்டப்படாது. ஏன்னா உள்ள நடுவில் சிலதெல்லாம் மாட்டிட்டு கிடக்கு. இப்போ எரியணும், இப்போ அது எரியணும், இப்போ பற்றி பிடிக்கணும். நல்லா சத்தமாக அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்புங்க பார்க்கலாம். கைகளை விட்டுறாதுங்க, கைகளை விட்டுறாதுங்க. அந்நிய பாஷை சத்தம் எழுமட்டு. எஸ் எஸ் சகோதரமார், சகோதரமார் சத்தமாய், சகோதரமார் சத்தமாய் கண்ணை இருக்க மூடு. சந்தரா கண்ணன் கட கத்தன கமன ரடகம குடமரா கமலமரா. அனல் அடைகிறாய், அனல் அடைகிறாய், அனல் அடைகிறாய். உடாரா கந்தரா கந்தரா. எலியாவினுடையதான கைகள் அந்த செத்த கைகளின் மேல பட்ட உடனே செத்த கை அனல் அடைஞ்சது, செத்த சரீரம் அனல் அடைஞ்சது. உனக்குள்ள இருக்கிற ஆவி பக்கத்தில் இருக்கிறவனுக்கு மேல பாயுது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு மேல பாயுது. துதி 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 துதி. விடாத விடாத, எத்தனை செஞ்சாலும் விடாத. ஆனால் அடையட்டு. திரும்ப போய் அந்த சரீரத்தின் மேல் படுத்தான். உடனே அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தானே. ஆமென் ஆமென். கை அனல் அடையுது, சூடு ஏறுது. எஸ் எஸ், அக்கினி பிடிக்குது, அக்கினி பிடிக்குது. இப்ப கையை தட்டி ஆவியில நிரம்பி ஃபயர் 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 பெற்றுவாய். அக்கினி fire, fire, yes, yes, yes. Kaba, 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 kaba. Uda, kaba, kaba. Udala, kabala, kadara. கட்டுகள் பொட்டி தெரிக்குது, கட்டுகள் பொட்டி தெரிக்குது. அக்கினி பற்றி பிடிக்குது. Yes, hallelujah. சூடடையுது, சூடடையுது, சூடடையுது. உடபலமா கபலபரபலா. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அனல் மூடுது, அனல் மூடுது, அனல் மூடுது. சில வீரியன் எல்லாம் புறப்படுது, வெளியே வருது, வெளியே வருது. பொல்லாத ஆவிகள் வெளியேறுது. ஒன்னு அலக்களிக்கிற ஆவி, ஒன்னு அழிக்க நினைக்கிற ஆவி வெளியே வருது. விடுதலை. துதி 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 துதி. இன்னைக்கு உனக்கு மாற்றம்.
மாற்றம், இன்னைக்கு உனக்கு மாற்றம். உன் கண்ணு கண்ணீர் சிந்துகிற கண்ணா மாறும். செத்த கண்ணுல கண்ணீர் வராது, உயிருள்ள கண்ணுல கண்ணீர் வரும். இனி நீ விதைக்கிற விதை சாதாரணமானதா இருக்காது. கண்ணீரோட விதைத்து கம்பீரத்தோட இருக்க. எஸ், மணிக்கூர் கணக்கா போராடுகிற கிருபை வருது. மணிக்கூர் கணக்கா போராடுகிற கிருபை வருது. ஒரு காரியத்தை நீ தொடங்கணும், அதை முடிக்கும் போது ஜெயமா முடிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுது, 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 ஊற்றப்படுகிறது, 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 ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் கிருபை. ஒரு சூடு எண்ணெய்க்குள்ள விழுந்த கடுகு பொட்டி தரிக்கிறது போலயாக்கும். சில போராட்டம் பொட்டி தரிக்குது. உன் மேல இறங்குகிற அக்கினி, உனக்குள்ள இருக்கிற அந்த கட்டை இப்ப பொட்டி தரிக்குது. பிள்ளைகள் எல்லாம் கண்ண மூடி, வாய் திறந்து எல்லாம் கண்ண மூடுங்கடா. ரக்கத்தாலா அவுடால் கமலா கமலா துடலா கமலா கமலா ரைலமா கண்டலா. பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது. கட்டுகள் பொட்டி தரிக்குது, பொட்டி தரிக்குது, பொட்டி தரிக்குது. இனி இல்ல, இனி இல்ல, இனி இல்ல, இனி இல்ல. மந்திரவாதி இனி இல்ல, சூனியக்கார இனி இல்ல. விடுதலை, விடுதலை. ரக்க பாப்பா ரக்கத்தா தாத்தா ரக்கத்தா துடபல கமலா கமரா துடபல. நாடி நரம்பு எலும்பு தசை எல்லாம் கட்டுகள் பொட்டி தெரிக்குது, தெரிக்குது, தெரிக்குது. பலவீனம் என்ற பெயரில் நீ நினைச்சிட்டு இருந்தது சாத்தானின் கிரியை இப்ப அழியுது. பலிபீடத்தில் நிக்க முடியல. அப்படி ஒரு மகிமை வந்திருக்கு, அப்படி ஒரு மகிமை வந்திருக்குது. அது பலிபீடத்தில் மட்டும் இல்ல, கடைசி நபர் வரைக்கும் இப்ப பிடிக்கும்படி ஆவியானவர் கொளுத்துகிறார், ஆவியானவர் கொளுத்துகிறார். எஸ் எஸ், பிடித்துக்கொள், பிடித்துக்கொள், பிடித்துக்கொள். விட்டு விடாதே, விட்டு விடாதே. அக்கினி, 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 தேவ அக்கினி.
உன் குடும்பத்துக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். உன் குடும்பத்துக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். தேசத்துக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். வெளிப்பாடுகளை காண்கிறாய். ஆமோஸே, நீ எதை காண்கிறாய் என்று கேட்டது போல உன்னை குறித்தும் கர்த்தர் இந்த பகல் நேரம் கேட்கிறார். நீ எதை காண்கிறாய்? பெரியவர், பெரியவர், பெரியவர். உலாவுகிறார், உலாவுகிறார், உலாவுகிறார். உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனோ இருப்பேன் என்றவர் உலாவுகிறார், உலாவுகிறார். உன் அருகாமையில் வருகிறார். உன் வியாகுலங்கள் நீங்கும்படி கர்த்தருடைய கை உன்னை தொடுகிறது. உன் சங்கடங்கள் நீங்கும்படி கர்த்தருடைய கை உன்னை தொடுகிறது. உன் பலவீனங்கள் உன்னை விட்டு நீங்கும்படி உன்னை கர்த்தருடைய கை தொடுகிறது. Thank you, Appa. Thank you, Appa. Amen. Hallelujah. Amen. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் ஆவியில நிரம்பி சொல்ல முடியுது? என் கண்ணு இன்னைக்கு திறந்திருக்குன்னு எத்தனை பேர் சொல்ற? எனக்குள்ள இன்னைக்கு ஒரு புதிய வல்லமை பாஞ்சிருக்குன்னு எத்தனை பேரால ஒத்துக்கொள்ள முடியுது? அவங்க மட்டும் கைகளை உயர்த்தி என்ன ஆவியானவர் புதிய வழியில நடத்துகிறத நான் உணர்கிறேன்னு சொல்றவங்க ஆமென். Thank you Lord, thank you, thank you. கர்த்தர் உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறார், தொட்டுக்கொண்டே இருக்கிறார். ரைட் ரைட், கவனியுங்கள், கவனியுங்கள், கவனியுங்கள். இன்னும் 2 வார்த்தையை நான் சொல்லிட்டு உங்க நடுவில் நான் வரப்போகிறோம். நானும் வருவேன், பாஸ்டர் தேவ பிள்ளைகள் எல்லாரும் வருவோம். ஆண்டவருக்கு தோற்றணும். நீங்க கொஞ்சம் வழிகளை கொஞ்சம் விட்டு உட்கார்ந்துறது நல்லது. உங்க பேக் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. உங்களை சீக்கிரம் விடணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, செத்தவனுக்கு உயிர் வந்தோடனே கண்ணு என்ன செஞ்சது? திறந்தது. அனல் கொண்ட உடனே கண்ணு என்ன செஞ்சது? திறந்தது. செத்தவனுக்கு காது கேட்குமா? சொல்லுங்க, கேட்காது. உயிர் உள்ளவனுக்கு கேட்குமா? கேட்காதா? அப்படின்னா இப்போ ஒரு வெளிப்பாட கூட உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் கர்த்தர் என்ன சொன்னார் பிரதர்? கர்த்தர் என்ன சொன்னார் பிரதர்? இப்படி கேட்டுக்கிட்டு அலைஞ்ச உன் காது இன்று முதல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற காதுகளாக இந்த பகல் வேளை உயிரடைகிறது, உயிரடைகிறது. கைதட்டி என் காதுகள் கர்த்தருடைய சத்தம் கேட்கிற காதுகளாகும்படி ஆனால் அடைவதாக. ஆமென். ஆனால் அடைந்தால் உன் காது திறக்கும், உன் காது கேட்கும். செவிட்டு ஆவிகள் ஓடி போவதாக. ஆமென். அல்லேலூயா. செத்தவனுக்கு வாய் பேசுமோ? செத்தவனுக்கு வாய் பேசுமோ? பேசாது. உயிருள்ளவனுக்கு வாய் எப்படி பேசுறோம்? என்ன இங்க மட்டும்தான் பேச மாட்டோம், வேற எல்லா இடத்துலயும் நம்ம பேசுறதுக்கு PhD ஆக்கம் வாங்கி வச்சிருக்கிறோம். ஒரு வார்த்தை கேட்டோம்னா அவன் உயிரோட இருக்கணுமான்னாக்க யோசிப்பான். அவ்வளவு வல்லமையாக்கும் நமக்கு பேச்சு. ஆனா கர்த்தர்கிட்ட பேசுறதுக்கு இந்த வாய் வராது. செத்தவனுக்கு வாய் கர்த்தரோடு என்ன செய்யாது? பேசாது. செத்தவன்
உள்ளவனுக்கு வாய் என்ன எழுப்புதலான பிரசங்கம் கேட்டாலும் தவக்கலைய வாங்கி வாய்க்குள்ளால சொருவி வச்சுட்டு முன்னு வெளியே சாடிடப்படாதுன்னு அமைக்கி வச்சுட்டு இருக்கிறவனை மாதிரியாக்கும். உள்ள இருக்கும் ஆனால் அடைஞ்சா வாய் சும்மா இருக்காது. அந்நிய பாஷை வந்துகிட்டே இருக்கும், தோத்திர வந்துகிட்டே இருக்கும். சின்ன பிள்ளைகளை கூட தொடுறாரு, அதாக்கு ஆசீர்வாதம். எஸ், பிள்ளைகள் எல்லாம் 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 சின்ன பிள்ளைகள் கூட தொடுறார், சின்ன பிள்ளைகளை கூட அபிஷேக்கிறார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பிள்ளை, பெற்றுக்கொள் 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 மக்களை, எல்லாம் பெற்றுக்கொள். கிருபை பெற்றுக்கொள், கிருபை பெற்றுக்கொள், அபிஷேகம் பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள், கிருபை பெற்றுக்கொள். சின்ன வயசிலேயே சாமுவேலை போல எழும்பி பிரகாசிக்க உன் மேல பாயுது வல்லமை. நாகமானை போன்ற பெரிய பெரியவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட ஒரு சின்ன குழந்தைய போல, ஒரு பிள்ளைய போல ஒன்னு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. அப்போ உயிர் வந்துட்டுன்னா வாய் என்ன செய்யும்? அனல் உள்ளவனுக்கு வாய் என்ன செய்யும்? பேசும். இனி ஒரு ஆராதனையில கூட உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தான் சபையில் நினைக்கணுமே தவிர அல்லேலூயா சொல்லு சோத்திரம் பண்ணுன்ற சோதனை இருக்கப்படாது. இன்னைக்கே உங்க நாவின் கட்டுகளை அவிழ்க்கிற அக்கினி உங்களுக்குள் பாய்ந்திருக்கிறது, 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 பாய்ந்திருக்கிறது. சந்தல் கந்தல் கடகத்துடால் அகத்தன் கடகடனா அடகதனா கடகதனா சுடகலமா ஹமரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செத்தவனுக்கு கை ஏதாவது வேலை செய்யுமா? சொல்லுங்க, செய்யாது. அப்போ அனல் அடைஞ்சு உயிர் அடைஞ்சதுன்னா கை என்ன செய்யும்? சொல்லுங்க, வேலை செய்யும். அப்படிதானே? அப்போ சிலது என்ன ஆராதனை நடத்தினாலும் கை என்ன செய்யாது? தட்டாது. என்னதான் எழுப்புதலா பாட்டு பாடினாலும் கை தட்டாது. அனல் வந்துட்டுன்னா தானா கை தட்டும். சிம்சோனுக்கு புயத்துல இருந்த கட்டு இருக்கிறது வரைக்கும் அவன் இப்படித்தான் நின்றுட்டு போனான் இல்லையா? நடந்தான், ஆனா இப்படித்தான் போனான் இல்லையா? கர்த்தருடைய ஆவி அவன் புயத்துல இருந்த கட்டை உடைச்ச உடனே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஒரு காரியத்தோட முடிச்சிருவேன், நேரம் போயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. சிம்சோனை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் புயத்தில் இருந்த கட்டு நெருப்பு பட்ட நூல் போல பொட்டி தெரிச்ச உடனே கண்ணை வச்சு பார்த்தான், பக்கத்துல ஒரு கழுதைக்கு தாடை எலும்பு கிடந்தது. அதை பிடிச்சு 1000 பேரை போட்டு தள்ளனானாம். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? கை கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் இவனால யுத்தம் பண்ண முடியல. எவனாவது இவனை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே வாரானுவன். இவனுக்கு கையெடுத்து யுத்தம் பண்ண முடியல, இவனுக்காக போராட முடியல. கட்ட
கட்டு உடைஞ்ச உடனே எத்தனை ஆயிரம் பெலிஸ்தனா இருந்தாலும் I don't care. ஆவியில நிரம்பு, உன் கையை யுத்தம் பண்ணுகிற கையாக கையின் கட்டுகள் அவளது. யுத்தம் பண்ணு. உன்னை இதுவரைக்கும் சிறுமைப்படுத்தி கொண்டு வருகிற பெலிஸ்தனை குத்தி வீழ்த்து. உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற பெலிஸ்தனை அழி அழி. உன் கையை கட்டவிழ்த்து விடுறாரு, உன் கையை கட்டவிழ்த்து விடுறாரு. உயிர் வருது, அக்கினி படுது. எஸ், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, மகிழ்ச்சியோட சொல்லுங்க. அப்போ என் கண்ணு திறந்தாச்சு. ஏன் சொல்லுங்க, ஏன் என் கை கட்ட விழுந்தாச்சு. செத்தவனுக்கு இருதயம் துடிக்குமோ? துடிக்காது. உயிருள்ளவனுக்கு இதயம், ஒருத்தன் செத்துட்டான், நான் உயிரோட இருக்குதான்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது நாடியை பிடிச்சாக்கும் பாப்பாங்க. துடிச்சதுன்னா சொல்லுவாங்க உயிர் இருக்குது. துடிக்கலையா, உயிர் இல்லை, கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ஒருக்கா கூட செக் பண்ணுனா கொள்ளலாம். ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு சொல்லுவாங்க வார வழியிலேயே உயிர். ஆனா நான் மெடிக்கலுக்கு அகைன்ஸ்டா ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுங்க. ஆவிக்குரியதுல நீ வரும்போது வர்ற வழியில கூட நீ செத்து வந்திருக்கலாம். இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது இதயம் துடிக்கும்படி ஆனால் அடைகிறாய். மகிமை மகிமை மகிமை. எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லாரும் தயவு செய்து யாரும் எழுப்பி போக கூடாது. இது ஒரு முக்கியமான நேரம். தயவு செய்து வண்டி போனா நாங்க உங்களை கொண்டுடுவோம். சாயங்கால கூட்டத்துக்கு இதே போல வந்துருங்க எல்லாரும். தயவு செய்து டீ விளம்பரவங்க எல்லாம் உள்ளாடி வந்துங்க. இப்ப பிள்ளைகள் சகோதரர்கள் எல்லாம் உள்ளாடி வாங்க. இது ஒரு முக்கியமான கொஞ்ச நேரம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முக்கியமான ஒரு நேரம். அப்பதான் பேய் சிலரை கிளப்பிடுவான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அது உங்க தப்பு இல்லை. நீங்க நன்மைகளை பெறக்கூடாதபடி எவ்வளவு தூரம் உங்களை கிளப்பி விட முடியுமோ அவ்வளவு தூரம் வேலை செய்வான். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் 10 நிமிஷம் லேட்டானா பேசாமல் இருப்போம்ல. டாக்டர் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் தந்துட்டு 11:30 மணிக்கு வந்தா அவனுக்கு 10 மணிக்கு வர தெரியாதான்னு கேட்க மாட்டோம், சும்மா இருப்போம் இல்லையா. ஃப்ளைட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க வருந்துகிறோம், we are apologizing unto you because the expecting flight is coming off an hour late. சட்டையை இப்படி இறக்கிட்டு ஊதிக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிடுவோம். தேவ சமூகத்தில் நன்மையை பெற 10 நிமிஷம் லேட்டானாலும் ஒரு மனுஷன் விடுதலையை வாங்கக்கு 38 வருஷமாக்கம் காத்திருந்தானா. எத்தனை வருஷம் காத்திருந்தானா? நான் ரொம்ப உற்சாகத்தோட சொல்றேன். நீங்க நெடு வருஷமாய் ஜெபம் பண்ணின சில ஜெபங்கள் கூட இந்த கடைசி நிமிஷத்தில்